நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தமிழ் மாதம் மாசி 25ஆம் தேதி, ஆங்கில மாதம் மார்ச் 8ஆம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான். ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது. அதே போல மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர். வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையாக வீரச் செயல் புரியும் குணம் கொண்ட உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானோடு இணைவதால் காணாமல் போன பணம் கிடைக்கும். தொலைந்து போன விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பதவி உயர்வுக்கு காத்திருப்போர் இப்போது அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். பணிபுரியும் இடங்களில் உள்ளவர்களை தற்போது பகைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களின் வளர்ச்சி மீது உள்ள போராமையால் தீங்கு செய்ய வாய்ப்புள்ளது. அவர்களால் ஏற்படும் கண்திஷ்டி நீங்க 3 தேங்காய் வாங்கி உங்கள் தலையை சுற்றி விநாயகர் கோவில் முன்பு சிதறுகாயாக உடையுங்கள். இவ்வாறு செய்வதனால் உங்கள் மீது ஏற்படும் திருஷ்டி தாக்கம் குறையும். சாதகமான பலன் அமையும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு தற்போது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தேர்வு எழுதி காத்திருப்போருக்கு நற்செய்திகள் வந்து சேரும். வேலை தேடுவோருக்கு வேலை அமைவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு. தொழில் செய்வோருக்கு அமோகமாக இருக்கும். லாபம் இரட்டிப்பாகும். சரக்குகள் விற்று தீரும். தொலைதூர பயணங்களும் அதனால் ஆதாயமும் உண்டு. பாக்கிகள் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் முயற்சிகளால் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கவும். காதல் ஜோடிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுவாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பயப்பட தேவையில்லை. காலில் சிறு புண், தேக அலர்ஜி போன்றவை தோன்றி மறையும். ஆதரவற்றோருக்கு எலுமிச்சை சாதம் தானமிடுவதால் நன்மைகள் உண்டாகும். பெண்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்கள் தலைமையில் உங்கள் உறவினர்களின் திருமணம் நடைபெறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். இரவில் அதிக நேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்க்கவும். பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றியும் பெறுவீர்கள். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம். பொருட்களை களவு கொடுக்க நேரலாம். உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். பூராடம் நட்சத்திரம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும். விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்கஷ்டம் தீரும். ஒருவரின் ஜாதகத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, ஆற்றல், அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுவார். சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும். மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம். குழந்தை பேற்றுக்கான திறன் குறையும். சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம். சுபிட்சம் கிடைப்பது உறுதி. மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம்.
இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு. அதேபோல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளி போவதும் உண்டு. சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள். சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும். சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி 9 முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம். சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம். வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும். ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக் கொள்ளலாம். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக் கொண்டு 9 முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும். வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார். மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம். இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும். இதனால் சுக்கிரனின் தீங்கு புலன் குறையும். 33 கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம். பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்கடாட்சத்தை பெறலாம். பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும். இந்து சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், அன்னதானம், நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.